பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நடத்தினார். கர்த்தர் வந்து அப்படி கொண்டு போனாரு என்ன. நான் போதுங்க நான் ஆசைப்படல. நான் இவாஞ்சலிஸ்ட்டா இருக்கணும்னு நெனச்சுட்டு போனேன். அதுதான் பெரிய வேலைன்னு நெனச்சுக்கிட்டு. அங்க என்ன போதகனாருக்கு கேட்டாங்க. ஒரு 25 பேர் தான் இருக்கு சபை. இது ஒண்ணும் அட்ராக்டிவாவும் இல்ல. அத எடுத்தேன் பாருங்க. 1 1/2 வருஷம் அங்க இருந்தேன். ஒரு சண்டே கூட மிஸ் பண்ணல. அவங்களே அந்த மாரி பாஸ்டர் பார்த்ததில்ல அவங்க. வெக்கேஷனுக்கு போகாத, எதுக்கும் போகாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கம் பண்ணுவேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிரசங்கம் பண்ணுவேன். காலையில பிரசங்கம் பண்ணுவேன், சாயந்தரம் பிரசங்கம் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். வாரம் முழுக்க எங்கேயாவது ஒரு மீட்டிங் யார் வீட்லயாவது இல்ல எங்கேயாவது ஆஃபீஸஸ்ல எங்கேயாவது பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். பண்ணி 200 பேர் ஆயிடுச்சு ஒரே வருஷத்துல சபை. அ. அப்ப ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு, "அப்பா இதத்தான் பண்ண சொல்றேன் உன்ன. நீ பாஸ்டரா இருக்கிறதுக்கு தான் லாயக்கு நீ. ஒரே இடத்துல இருந்து அங்கேயே பிரசங்கம் பண்ணிட்டு கெட. அங்கேயே இரு நீ. அதுக்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. அப்படிதான் இருக்கும்படி உன்ன சொல்றேன். ஊர் உலகம் முழுக்க சுத்தணும்னு சொல்லல. ஒரு இடத்துல எடுத்து அங்கேயே கெட. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்த தான் உனக்கு நான் உண்டு பண்ணியிருக்கிறேன்." அப்படிங்கிறத எனக்கு காமிச்சாரு. இங்க வந்தா அதே மாரி பண்ணேன் பாருங்க. இங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே சொன்னாங்க, "உனக்கு ஒண்ணும் உலகம் தெரியாத ஆளா இருக்கிற. 4 இடத்துக்கு போனா தானே உன்ன பற்றி தெரியும் அவங்களுக்கெல்லாம். அவங்கெல்லாம் உனக்கு உதவி செய்வாங்க. அப்பதானே ஊழியம் நல்லா வரும்." அப்படின்னாங்க. எந்த இடத்துக்கும் போல நானு. ஒரே இடத்துல கர்த்தர் எங்க இருக்க சொன்னாரோ, அங்க இருந்தேன் பாருங்க. ஊழியம் செஞ்சேன். ஒரு சரியான தீர்மானத்த எடுத்தேன். அதத்தான் இங்க சொல்லியிருக்குது பாருங்க. என்ன சொல்லியிருக்குது? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இன்னும் 1 வருஷத்துல 70 வயசு ஆகப்போகுது எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான். எந்த குறைவும் கிடையாது. எந்த குறைவும் கிடையாது. எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. வருத்தமும் கிடையாது. ஐயோ! இப்படி வந்துட்டோமே. அங்க இருந்து அப்படியே ஆயிருப்போமே. இங்க இருந்து அப்படியே அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா இதுக்கு யாராவது கேரண்டி குடுத்தாங்களா? யாரும் கேரண்டி குடுக்கல. "நீங்க வா, உனக்கு இவ்வளோ செய்றோம் நாங்க." ஒருத்தரும் குடுக்கல. அதான் ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, "எங்க பையன் உங்க இடத்துல படிக்கிறான். முடிஞ்சோனே வேலை குடுப்பீங்களா?" என்னச்சு. "எனக்கு யாரும்மா வேலை குடுத்தா?" அப்படின்னு. "கல்யாணம் பண்ணி வச்சா பையனுக்கு டீச்சர் வேலை குடுப்பீங்களா உங்க பள்ளிக்கூடத்துல?" நான் சொன்னேன், "பள்ளிக்கூடமே இல்லையே எனக்கு. நான் எங்க டீச்சர் வேலை குடுக்குறது?" என்னமோ நெனச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ப்ரொஃபஷன். அப்ப இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். ஞான இருதயம் உள்ளவர்களா நடந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நாட்களை எண்ணும் அறிவை கொடுத்தார். எப்படி குடுத்தாரு? எவ்வளவு ஷார்ட் வாழ்க்கைங்கிறது